சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த நாளில் உன் வீட்டில் ஒருவர் ஒரு துஷ்ட சக்திக்கு இடம் கொடுத்திருப்பதைக் கண்டு அப்பா நிச்சயமாகவே மனம் வேதனைப்பட்டு அதில் துன்பமுற்று இருக்கின்றேன். அது வேறு யாரோ செய்திருந்தால் கூட பரவாயில்லை. உன் இல்லத்தில் இருப்பவரே, உன் இல்லத்திற்கு நெருக்கமானவரே, உன் வீட்டில் உன்னோடு இருக்கின்ற ஒருவரே அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதை ஒருபொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் அப்பா அதை கண்டு கொண்ட விஷயத்தை உனக்கு சொல்கிறேன். முழுமையாக தெரிந்து கொண்டு இதற்கு ஒரு முடிவை நீ எடுக்கிறாயோ இல்லையோ என்று நான் இதற்கு முடிவு கொடுக்க போவது சத்தியம். ஒரு அப்பாவாக இன்று அதை நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. என்னை நம்பிய என் குழந்தைக்கு சர்வ நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வருகிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த நேரம், நான் வருகின்ற இந்த காலம், இனி உன்னோடு நான் உன்னை எப்பொழுதுமே உடன் வந்து துணை இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக எல்லாவற்றையுமே நீ பெற்றுக்கொண்டு வாழப்போகிறாய். நிச்சயமான விஷயங்களோடு இந்த வாழ்க்கை நீ என்னவென்று உருவாக்கப் போகிறாய் என்பதை மறக்காதே. உடன் இருக்கும் இது போன்ற நேரங்களில் அப்பா கண்டு கொள்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே அறையும் குறையுமாக விட்டு விடுவதோ, எதையுமே வேண்டாம் என்று சொல்லி விடுவதோ இங்கு தேவையற்றது. உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்பதையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு உண்மைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமும் என் குழந்தைக்காக நான் கொண்டு வந்து சேர்த்த விஷயங்கள் இனி முழுமையிலும் உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கை முழுமையும் நமக்கு என்னவாக மாற்றப் போகிறது என்பதையுமே நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். பல உணர்ச்சிகளை நாம் அடக்கி இருக்கிறோம். பல உணர்வுகளை நாம் என்னவென்று எப்பொழுதும் நமக்காக முடிவு செய்திருக்கின்றோம். ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாமல், என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக தொலைத்து இருக்கின்றோம். ஆனால் இனி எதையுமே தொலைப்பதற்கு இங்கு நேரமில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விடுவதற்கும் இங்கு நேரமில்லை. உனக்கான விஷயம் உனக்கே என்று உன்னை வந்து சேரும் இந்த நேரம். நீ ஒவ்வொன்றிலும் உன்னை அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக உன்னை நீ முழுமையாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எத்தனை முறைதான் நாமும் இந்த வாழ்க்கையில் வேதனைகளையும் சோதனைகளையும் சந்திப்பது, எத்தனை முறைதான் நாமும் கஷ்டங்களுக்கு ஆளாகி நிற்பது. இனியாவது நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டோம் என்ற ஒரு மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும். துஷ்ட சக்தி எப்படி ஒரு இல்லத்திற்குள் நுழைய முடியும், அது எப்படி சாத்தியமாக முடியும், இதை எல்லாமும் கொண்டு வந்து சேர்த்தது யார்? நாமே ஒவ்வொன்றையும் இல்லத்திற்கென்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நம்மை மீறி எப்படி நடந்தது என்று பல கேள்விகள் உனக்குள் வந்து கொண்டிருக்கின்றது. நிஜம்தான். இந்த கேள்விகள் ஒவ்வொன்றுமே இன்று உனக்கு வந்திருப்பது நியாயம்தான். ஏனென்றால் உன் பக்கம் எந்த தவறும் இல்லை என்னும் பொழுது, எந்த ஒரு தவறுக்கும் நீ ஆளாகாத பொழுது, உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள துடிக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்டு கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி எந்த நாளும் நீ நிறைவாக எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. பெற வேண்டும் என்பதை நீ விட்டுவிடாதே. உடனிருக்கும் இந்த நேரத்தை நாம் எப்பொழுதும் கட்டாயமாக சரி செய்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இப்பொழுது இதை சரி செய்ய முயற்சி செய்யவில்லை என்றால் நாளை இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாகிவிடும். நீயே இதை எல்லாமும் எண்ணி வருத்தப்படுகின்ற அளவிற்கு இந்த சூழ்நிலைகள் உன்னை காயப்படுத்திவிடும். ஒவ்வொன்றையும் நாம் எதிர்கொள்ளும் விதத்தை பொறுத்து, ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ளும் நம்முடைய மனதை பொறுத்துத்தான் நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சூழ்நிலைகளை நாம் எப்படி எல்லாமோ மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் அது மாறாமல் போவதற்கு காரணமும் இந்த துஷ்ட சக்தி உன் இல்லத்தில் இருப்பதுதான். அது மட்டுமல்ல என் குழந்தையே, நடக்கக்கூடிய பல விஷயங்களை தட்டி விடுவதும், உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துவதுமாக இந்த வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நீ உணரும்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது.
உன்னிடத்தில் நின்று நான் பேசும் எல்லாம் உனக்கு வேண்டியது போல ஒவ்வொன்றையுமே சரியாக உருவாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சரியாக எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதையுமே நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் நீ அனுபவித்த துன்பங்களும் வேதனைகளும் போதும். இனி இந்த துஷ்ட சக்தி உன் இல்லத்தில் ஒரு நொடி பொழுது கூட இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த சக்தி உன் இல்லத்தில் இருக்கும் வரை எந்த நல்லதையும் உனக்கு நடத்த விடாது. அதனால் இனியாவது இதை எல்லாமும் தெரிந்து இதை எல்லாமும் என்னவென்று உணர்ந்து உனக்கு வேண்டியதை எல்லாம் சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள உனக்கு உதவி செய்ய உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறக்காதே. எல்லா நாளும் என் குழந்தை நினைக்கின்ற விஷயங்களில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். என் குழந்தைக்கு மனதில் ஒரு பதற்ற உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு சந்தோஷம் உனக்கு காத்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இதை ஒவ்வொன்றையும் நீ யோசிக்கும்படியான ஒரு சூழ்நிலை உனக்கு இருந்திருக்கவும் செய்கிறது. நாம் என்ன செய்வோம், ஏது செய்வோம், இதை எப்படி வெளிக்கொண்டு வருவோம் என்பது போன்ற உன்னுடைய பல குழப்பங்களுக்கு நான் தீர்வு சொல்வேன். என் அன்பு குழந்தையே, கொஞ்சம் கொஞ்சமாக இன்று இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து நீ உன்னை மீட்டு எடுக்கப் போகிறாய். இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நீ உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரப்போகிறாய் என்பது உண்மை. இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது, யாரும் தடுக்கவும் முடியாது. உனக்கான தேவைகளை உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்ல வரும்போதும் சரி, இதுதான் என் வாழ்க்கை என்பதனை உணர்ந்து அதை உனக்கு கொடுக்கும் பொழுதும் சரி, இவை எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? அப்பாவிற்கு வேறு வேலை இல்லை, எதையாவது சொல்லி கொண்டிருப்பார் என்று நீ நினைப்பாயானால் அதற்கு மேல் அது உன்னுடைய விருப்பம். என் அன்பு குழந்தையே, பொதுவாகவே நான் இன்று உனக்கு இந்த துஷ்ட சக்தி பற்றி பேசுவதற்கு காரணம், நாளைய பொழுது தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் வீட்டை நோக்கி படையெடுத்து வருவார்கள். அத்தனை தெய்வங்களும் உன் வீட்டில் தங்கி இருக்க எண்ணுவார்கள். அப்படி இருக்கும்போது அந்த இடத்தில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் என்றால், எவ்வளவு பெரிய சக்தியாகவே இருந்தாலும், எவ்வளவு பெரிய தெய்வமாகவே இருந்தாலும் அவர்கள் உள்ளே வருவதற்கு யோசிப்பார்கள். ஏனென்றால் இது தானாக நடந்த ஒரு காரியமே அல்ல. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயலாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அப்படி இருக்கும்போது தெய்வம் எப்படி அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு உன் இல்லத்திற்குள் வந்து தங்கி இருக்கும்? தெய்வம் எப்படி அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடிவெடுப்பார்? அதனால்தான் இதை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இதற்கு தகுந்தாற் போல எல்லா விஷயங்களிலுமே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். முன்னிருக்கும் காரியங்களும் உடன் வரும் இந்த காரியங்களும் இனி உனக்கே என்று ஒவ்வொன்றையுமே சரி செய்து கொடுக்காமல் போகாது. உன்னை மீட்டெடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்காமல் போகாது என்பதுதான் உண்மை. இது போன்ற நேரங்களில், இது போன்ற தருணங்களில் தெய்வம் பேசுகின்ற வார்த்தைகள் உனக்கு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நன்மையாக முடியும். தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை போதுமல்லவா? நமக்காக நம் தெய்வம் வருகிறது என்ற ஒரு எண்ணம் போதுமல்லவா? அந்த எண்ணம் உனக்குள் இருந்து விட்டது என்றால் வேறு எதுவுமே என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பாதிப்பை உருவாக்காது. வேறு எந்த விஷயமும் என் குழந்தையின் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்காது. உடன் இருப்பவர்களை நாம் யோசித்து இனி ஒருபோதும் கலங்க வேண்டாம். நம்மோடு இருப்பவர்களை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் இயல்பாகவே ஒரு குணம் இருக்கிறது. அவர்களின் குணத்தை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்தோம். ஆனால் நமக்கு என்றுமே நல்லது நடக்காது. ஏன் தெரியுமா? நமக்கான விஷயங்களை எல்லாமும் நாம் கோட்டை விட்டு மற்றவர்களின் விஷயங்களை நாம் தேடுகிறோம். மற்றவர்களின் விஷயங்களை நாம் என்னவென்று உற்று பார்க்கிறோம். அப்படியானால் இதை என்றென்றும் நாம் தெரிந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும். என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் கொடுக்கின்ற இந்த மாற்றங்களோடு, இந்த வாழ்க்கையில் தருகின்ற சிந்தனைகளோடு, நமக்கான சுய சிந்தனையில் நாம் ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே. ஒவ்வொரு முடிவிலும், ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய பங்களிப்பு நிச்சயமாக அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்னதான் நடக்குமோ என்று யோசித்த பொழுது சற்றென்று நீ அசந்த நேரம் உன் வீட்டில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. முதலில் இதனை நீ புரிந்து கொண்டால் போதும். சுற்றி இருப்பவர்களை எல்லாம் உனக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை ஒருபொழுதும் நீ விட்டு விடாதே. உடனிருந்து உன்னை ஏமாற்ற துடிப்பவர்களுக்கு மத்தியில் உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையுமே நீ என்னவென்று ஒவ்வொன்றுமாக சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். முழுக்க முழுக்க என் குழந்தை, நீ சரியாக முழுமையாக உன்னை தேடி வரும் தெய்வத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். இனி எந்த ஒரு விஷயத்தையுமே நீ யோசித்து கலங்க வேண்டும்.
உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதுக்கு. உன் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்தி நீ வேறு அறுத்தால் போதும். மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். மற்ற எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் மாறுவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த நேரம், இனி உன்னை தொடரும் இந்த காலம் எல்லாமும் உனக்கு விரும்பியதை நீ விரும்பியபடியே கொடுத்தவர் எந்த சந்தர்ப்பத்தையும் உன்னை வாழ வைக்க வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உடன் இருப்பதை நீ பொறுத்து கொள்ள எப்பொழுதும் துணிந்துவிட்டு, யாரும் வந்து அந்த நம் இல்லத்திற்குள் என்ன செய்தாலும் நாம் அதனை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு நீ வந்துவிட்டாய். ஆனால் உன் இல்லத்தில் இருக்கும் தூசிகளையும் ஒட்டடைகளையும் நீதானே சரி செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் ஒருபொழுதும் நாம் மற்றவர்கள் மீது பழியை போடுவது, அவர்கள்தான் செய்தார்கள் என்று சொல்வது ஒருபொழுதும் கூடாது. அதனால் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உணர்ந்து, ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து, அதற்கு தகுந்தாற்போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நம் மனதில் இருக்கும் எண்ணங்களை எல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. அத்தனை விஷயங்களும் மாறட்டும். அத்தனை மாற்றங்களிலும் உனக்கான தீர்வு பிறக்கட்டும். உன்னை தேடி வரும் விஷயங்களில் நீ முழுமையாக இருப்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு விட்டாலே அது போதும். வேறு எதுவும் இங்கு தேவை கிடையாது. வேறு எந்த விஷயங்களிலும் எந்த ஒரு உண்மைகளையும் காண வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இது போன்ற விஷயங்கள் நடக்கும்பொழுது அந்த இடத்தில் தீய சக்தி வந்து அமர்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விடுகிறோம். அதனால் உடனடியாக இன்று இதனை சரி செய்து, துஷ்ட சக்தி உன் வீட்டிற்குள் திரும்பி கூட பார்க்க முடியாத ஒரு நிலையில் நீ உருவாக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி என்ன நடக்கும் என்பது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பது நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது எல்லாம் சரியாகும் என்பதை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. எதிர்பாராத பல திருப்பங்கள் இனி இதற்கு அடுத்தபடியாக உன்னை சுற்றி நடப்பதை நீ கண்கூடாக ஒவ்வொன்றும் புரிய வரும் பொழுது, உண்மையாகவே நம் அப்பா பேசிய வார்த்தைகள் எத்தனை உண்மையானது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நல்லது நடக்கட்டும் என் குழந்தைக்கு. இந்த வாழ்க்கை என்னாலும் நல்ல விஷயங்கள் உனக்கென உன்னை கை தூக்கி நிறுத்தட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த சாய் அப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.